ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சுவையாக சமைக்கலாம், நல்லா இருந்தால் சாப்பிட்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எட்டோ பண்ண போகிறோம். எட்டோ ஒரு என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டு நான் மேலே கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எட்டோக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா முட்டை வேக வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மிக்சியில் வந்து இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை அது மூணுத்தையும் அரைப்போம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி வந்ததுக்கப்புறம் தேவை அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சிருங்க. இப்போ அரைச்சி வந்ததுக்கப்புறம் இந்த கிரேவி மாதிரி ஒன்று இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டஃபிங்லாம் பண்ண போகிறோம். 4 முட்டையை எடுத்துருக்கேன். 4 முட்டையும் பாதியாக கட் பண்ணிடுங்க. என்ன பண்ண போகிறோன்னா பாதி முட்டை நம்ம எடுத்தோம்ல, கட் பண்ண முட்டையை பாதி முட்டையிலையும் வந்து கிரேவி வச்சுட்டு அது ரெண்டும் சேர்ந்து வைக்க போகிறோம். ஃபைனலாக இந்த லுக்கில் தான் வரும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுக்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டேக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை.